ஏண்டா மாரிப்பா, கழுதைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. கழுதைன்னா எலிபென்ட். சும்மா போய் விடாத. எலிபென்ட்னா யானை. ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? தலப்பாசாரி, உன் பலகையை எடுத்துக்க, நான் வடக்கால போறேன். ஏய், வடக்கால போகாதே, இன்னைக்கு வடக்கால சூலம். இந்த கடுக்காலாம் என்கிட்ட கொடுக்காத. மாரிப்பா, மாரிப்பா, சின்ன பையா பையா, சக்கரை. தலப்பாசாரி, சக்கரை. தலப்பாசாரி, சக்கரை. இத தூக்குமா? என்னடா தூக்கு சொன்னா பராக் பாக்குற? நான் தூக்க மாட்டேன். ஏம்மா? எனக்கு அந்த நீலக்கல்லு கடுக்கன் தரேன்னு சொன்னில்ல? தரண்டா ராஜா, அதுல பாரா சக்கரை. இந்த கடுக்கன் இருக்கே கடுக்கன், இது அடிக்கடி என் காதுல பேசும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்கு. இது சொன்ன உடனே உனக்கு நான் தர்றேன். தர்றேன். தரு இல்ல, உன் மேல சத்தியமா தர்றேன். தூக்கு. அப்ப சரி. என்ன கணக்குது? அதனாலதான் நான் ஒன்னும் தூக்க சொல்றேன். ஏண்டா கணக்காம இருக்கிறதுக்கு என்ன பஞ்சு மூட்டையா? பழகம்மா. தலப்பாசாரி, சக்கரை. 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 இன்னைக்கு ஒரு நாள் சந்தையில பெரிய அடிதடியே ஆகி போச்சு. என்னாலயா? ஏன் தலப்பாசாரி? கிராமத்து புறம்போக்கு பசங்க எல்லாம் சந்தைக்கு வந்தானுங்க. நான் சந்தையில பலகை வாங்கிட்டு இருந்தேன்னா வந்து என் பக்கத்துல நின்னானுங்க. என்னையே உத்து பார்த்தானுங்க. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அது என்ன எப்ப பார்த்தாலும் சர்க்கரைவே பலகை தூக்க வைக்கிற, நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் என்ன, எனக்கு சர்க்கரைக்கு உள்ள பாசமே வேற. அவனுக்கு தான் பலகையை தூக்குற உரிமையை கொடுத்திருக்கேன்னு அவனுகிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன். அவனுக்கு கேட்கல. எனக்கு வந்தது கோபம். எடுத்தேன் பெரிய உளிய, மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன். ஊடு கட்டம் பாரு. ஆசாரி இங்க பாரு, அவனுக்கு சொன்னாங்கன்னா பலகை தூக்க வச்சிடாத, அப்புறம் எனக்கு கடுக்கம் கிடைக்காது. சேச்சா, யாரு என்ன சொன்னாலும் பலகையை தூக்குறது நீதான், இந்த கடுக்கன்னு உனக்கு தான். அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலைய பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற? பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய. அது நம்ம வீட்டு வேலை, அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம். எந்த பாப்பா? அட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப். பாப்பா, மறுபடியும் கட்டில் உடைஞ்சு போச்சா? அத ஏயா கேக்குற? அந்த ஆளு தினமும் உடம்ப தேய்க்கிறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு ஆசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசையா எழுப்பினா கேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டில போட்டு உடச்சிடுறாரு. எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க. பாப்பா அழாத பாப்பா, பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீக்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசையா இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீக்க போறியா? போடா, அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா பாப்பா. அழாத. பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டு பாரு. அழாத. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா? அந்த பையனோட வரா. பயில்வான் வர்றானா? எங்கடா வந்த? பாப்பா காலை பார்க்க சொல்லிச்சு, பாத்துக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும்டா பார்த்தேன்? சேச்சா, தப்பா நினைக்காதீங்க. பாப்பா கால் இல்ல, கட்டில் கால் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன். ஒழுங்கா வேலையை கவனி. என்னடி இங்க நின்று பல்ல காமிச்சிட்டு இருக்க? படி உள்ள. சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது? மலத்தே மலத்தே மாமவ
மகிரிதனையே மலத்தே அம்பையீஸ்வரி ஸ்ரீலலிதே மாமவகி மகிரிதனையே மலத்தே. என்ன என்ன சரி, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா? ஓ பாத்துருக்கேன். பின்ன ஏன் வச்ச கண்ணு எடுக்காம அந்த மரம் மறைக்கிற? முறப்பந்தா யார கேட்டு இந்த மரத்தூள் எடுத்த? இந்த மரம் யாருக்கு சொந்தமோ அந்த முதலாளி கேட்டுதான் எடுத்தேன். நீ கேட்டது என்ன கேட்கலையே. நீ வேலை செஞ்சுட்டு இருந்தியா? அந்த சத்தத்துல உனக்கு கேட்டு இருக்காது. எனக்கா கேட்டிருக்காது. வேலை செய்யற இடத்துல வேலைக்காரனுக்கு 1000 காது. அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன். யாரு இவ முதலாளியா? இவ முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறியே? கோபம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த செல்லப்ப நாசாரியை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூளு, கட்டையும் சேர்த்தர்ற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்த வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம், இதை நானே தூக்கியும் விடலாம். அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன். எதுக்கு? சும்மா ஒரு உறவு முறையை வளர்த்துக்கிட்டா. பலு, நான் இந்த கட்டை தூளெல்லாம் கொடுத்ததே அம்மா கிட்ட சொல்லிடாத. பொதுவா எனக்கு ஏழைக்குனாலே இறக்கம் ஜாஸ்தி. அது பொம்பளை ஏழைக்குன்னா நான் கண்ணீரே விட்டுருவோம்ப்பா. இன்னைக்கு நீ நல்லா பாடின ராஜா. இன்னைக்கு தான் உனக்கு தொண்டையே திறந்து இருந்தது. படாங்க என்ன இவ வணத்தாண்டா வாங்க. தாமரை தனியா இருக்கும் போது தகராறா பண்ற மாவன அடிக்காதீங்க, மூஞ்சி மேல அடிக்காதீங்க, பர்சன்ட் போயிடு. தலையில அடிக்காதீங்க, கரலையும் கலந்துருங்க. ஐயா 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 மாவன வெட்டி கழாய் போட்டுருவேன். வாடா வா. ஆசாரி என்னாச்சு ஆசாரி? தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு. அதுக்கு ஏன் கையில கைத்த புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு? அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு. எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா? ஏய் இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத, சிசினா மட்டும் இரு. அது சரி, உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது? அது இவ்வளவு பெரிய கட்டில் செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதையே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க? போடா இது, போடா. என்ன சாரி, முத்துன மரமா? அதான் சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது.
இலசா இருந்தா சீக்கிரம் இறங்கிடும். தாமரை மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? ஏய், 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 இருக்கு. தாமரை உனக்கு தான். தாமரை வரா. இத கொண்டு போய் அன்பளிப்பா கொடு. எனக்கு பயமா இருக்கு ஆசாரி. இந்த செல்லப்பனா சாரி இருக்கிற வரைக்கும் பயம்ங்கிற வார்த்தைகளை சொல்லாத. கொண்டு போய் கொடு. போ. வர்றா, வர்றா, வர்றா. தாமரை எங்க போயிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா? ஏன் தாமரை இவ்வளவு கோவமா பேசுற? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்தா என்னது? சும்மா ஒரு அன்பளிப்பு. ஓ, அன்பளிப்பா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அது உன் அப்பா கையால ஆசாரிக்கு அடி வாங்கி கொடுத்தல, அதுக்கு தான். ஐயோ, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவா இருக்குமே. இது என்ன செலவு? உனக்கு என்னென்னமோ வாங்கி தரத்துக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன். இது உன் அன்பளிப்பா இல்ல பாறைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற எவனாவது கொடுத்து அமிச்சிருக்கானா? சேச்சே, பாறைக்கு பின்னால யாரும் இல்ல. நான் வாங்கிக்கிறேன், ஆனா நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ம்? ம்ஹும். என் தலையே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ம். எல்லாமே உனக்குதான். ம். ஐயோ 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 ஆதாரி 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 காப்பாத்து. தாமரை விட்டு தாமரை. ஐயோ ஐயோ ஆதாரி. ஐயோ ஆதாரி. ஐயோ ஐயோ ஐயோ.